இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணா திமுக சீட்டுக்கட்டை போல சரிந்து விட்டது. அண்ணா திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல முக்கிய நிர்வாகிகள் அண்ணா திமுகவை விட்டு விலகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை என்று அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு விதத்தில் அண்ணா திமுகவின் இந்த பின்னடைவுக்கு, அண்ணா திமுகவின் இந்த வீழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணமாக இருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். ஜெயலலிதா போட்டியிட்ட பர்கூர், காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளிலும் அவர் தோல்வியை சந்தித்தார். அண்ணா திமுகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஜெயலலிதாவால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடிந்தது. அந்த இயக்கம் உடையாமல் கட்டுப்படுத்த முடிந்தது. ஏன் என்று கேட்டால், அதற்கு அடுத்து ஜெயலலிதா எடுத்த முக்கிய முடிவுகள். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த தலைவர் எடுக்கின்ற முடிவுகள் பலமாகும் அல்லது பலகீனமாகும் என்பதுதான் கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகள் கண்ட சரித்திரம், வரலாறு. 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோற்றதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு, கலைஞர் அரசு ஜெயலலிதாவின் மீது வழக்கு மேல் வழக்காக போட்டு ஜெயலலிதாவை நிலைகுலைய செய்தார்கள். அப்பொழுது அண்ணா திமுகவே அழிந்துவிடும் என்று பலர் ஆருடம் கூறினார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தில் பதுங்கி விடுவார் அல்லது வேறு நாட்டுக்கு ஓடி விடுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஜெயலலிதா அதற்கு அடுத்து எடுத்த அரசியல் முடிவு, அதற்கு பின்னால் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தினார் ஜெயலலிதா. மருத்துவர் ஐயாவின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைத்தார். வைகோவின் மறுமலர்ச்சி திமுகவை கூட்டணியில் இணைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஜெயலலிதா கூட்டணியில் இணைத்தார். இப்படி ஜெயலலிதா ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை நிலைகுலைய வைத்தார். அதன் மூலம் அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டதோடு ஜெயலலிதா தன்னுடைய தலைமை பண்பையும் வளர்த்து கொண்டார். அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கையூட்டினார். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துவிடும், ஜெயலலிதா எழுச்சி அடைவார் என்று தொண்டர்களை நம்ப வைத்து அந்த கட்சியை நடத்தினார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது. அன்றைக்கு வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், நடிகர் விஜயகாந்துடைய கட்சியெல்லாம் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் தனித்து களம் கண்டார்கள். திமுக தனித்து விடப்பட்டது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஜெயலலிதா அந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவை தனித்து போட்டியிட வைத்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதா தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபித்தார். ஆனால் உடல்நல குறைவால் நோய்வாய்ப்பட்டு அவர் அகால மரணம் அடைந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் பொறுப்புக்கு வந்தார். பொது செயலாளரானார், முதலமைச்சரானார். ஆனால் தலைமை பண்பில் அவர் தவறிவிட்டார். அவர் தலைமை பண்பில் சரியான முடிவெடுக்கவில்லை. தலைமை பண்பை பற்றி அலெக்சாண்டர் கூறுகின்ற பொழுது, செம்மறியாட்டின் தலைமையில் வருகின்ற சிங்க கூட்டத்தை பார்த்து கவலைப்பட மாட்டேன், சிங்கத்தின் தலைமையில் வருகின்ற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்துத்தான்
கவலைப்படுவேன் என்று அலெக்சாண்டர் சொன்னார். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? செம்மறியாடு தலைமை தாங்கி வருகின்ற அந்த படை, தலைமை தாங்கி இருக்கின்ற செம்மறியாடு புல்லை பார்த்தவுடன் மேய ஆரம்பித்து விடும். பின்னால் வந்த கூட்டம் சிங்க கூட்டமாக இருந்தாலும் தளபதி புல்லை மேய்கின்ற பொழுது வேட்டையாட வேண்டிய சிங்கங்களும் புல்லை மேய ஆரம்பித்து விடும். ஆகவே அந்த படை வெற்றி பெறாது. ஆனால் சிங்கத்தின் தலைமையிலே வருகின்ற செம்மறியாட்டு கூட்டம் வேட்டையை பார்த்தவுடன் சிங்கம் ஆவேசமாக வேட்டையாட ஆரம்பித்து விடும். தலைவரே வேட்டையாடுகின்ற பொழுது பின்னால் வருகின்ற செம்மறியாடுகள் புல்லை மேயாது அந்த செம்மறியாடுகளும் வேட்டையாட ஆரம்பித்து விடும். ஆகவேதான் அலெக்சாண்டர் சொன்னான், சிங்கத்தின் தலைமையிலே வருகின்ற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து அச்சப்படுவேன் என்று. இந்த தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்ற நினைத்தார் என்ற குற்றச்சாட்டை இன்றைக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றி இருந்தால், முதலமைச்சராகி இருந்தால், இன்றைக்கு இருக்கின்ற அண்ணா திமுக அப்படியே எடப்பாடி பழனிசாமியோடு இருந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவில் இருக்கின்ற சுயநலவாதிகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இந்த உண்மையை போட்டு உடைத்தார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தடுமாறுகிறார். நடந்து முடிந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவெடுத்தார். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தது. அன்புமணி தலைமையில் ஒரு அணி, மருத்துவர் ஐயா தலைமையில் ஒரு அணி. அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி வேறு எங்கும் கூட்டணிக்கு போக முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஆனால் மருத்துவர் ஐயா அவர் எடுக்கின்ற முடிவை அவர் செயல்படுத்துவார். அவர் பார்த்து யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதலில் மருத்துவர் ஐயாவிடம் பேசி அவரை அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து ஐயாவை இந்த கூட்டணியில் இணைத்திருந்தால், அதற்கு பிறகு பாரதிய ஜனதாவின் பேச்சை கேட்டு அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்திருப்பார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திமுக கூட்டணியில் இணைவதற்கு காத்திருந்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா. ஆனால் அவரை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார். இன்னும் பல கட்சிகளை கவலைப்படாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில் இணைக்காமல் நிராகரித்தார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை கண்டுகொள்ளாமல் விட்டார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு 25,000 ஓட்டுக்கள் தான் இருக்கிறது என்று ஏளனம் செய்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஏளனத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். சரியான கூட்டணியை அமைக்க தவறினார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் தன்னை முழுமையாக ஸ்திரப்படுத்திக் கொள்ள, தன்னை வலிமையாக உருமாற்றிக் கொள்ள வலிமையான கூட்டணியை அமைக்க ஜெயலலிதா தவறியதில்லை. எடப்பாடி பழனிசாமி வலிமையான கூட்டணியை அமைக்க தவறினார். இன்றைக்கு அவருடைய கட்சி சிதறு தேங்காயாக சிதறிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமையான கூட்டணியை அமைத்து அண்ணா திமுகவை இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு உயர்த்தி இருந்தால், சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற நிலையை உருவாக்கி இருந்தால், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணா திமுகவை விட்டு இத்தனை பேர் விலகி இருக்க மாட்டார்கள். அண்ணா திமுக வலிமையோடு இருந்திருக்கும். ஏனென்று கேட்டால் அண்ணா திமுக ஒரு போராளி இயக்கம் இல்லை. போராளிகள் தான் எந்த வெற்றியிலும் தோல்வியிலும் நிலைகுலையாமல் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருப்பார்கள். அண்ணா திமுக என்கின்ற இந்த கட்சி பதவியின் மீது, ஆட்சி அதிகாரத்தின் மீது தான் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால்
குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் தான் பார்ப்பார்கள். தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் எங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பறந்து செல்வார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அண்ணா திமுகவில் பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திசை மாறிய பறவைகளாக பறந்து சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் அங்கிருந்தும் வேறு திசையை நோக்கி பறக்க ஆரம்பித்து விடுவார்கள். அண்ணா திமுகவை விட்டு விலகி சென்றவர்கள் சுயநலவாதிகள், அரசியல் பிழைப்புவாதிகள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தவறான முடிவெடுத்தவுடைய விளைவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.